أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. திருக்குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் பல இடங்களில் முஸ்லிம்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி கூறுவதை நாம் காண முடியும். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஹதீஸ் முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு விளக்குகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை ஓர் உடலை போன்று நீ காண்பாய். உடலின் ஓர் உறுப்பு சுகவீனம் அடைந்தால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றன. அத்துடன் உடல் முழுவதும் காய்ச்சலும் கண்டுவிடுகின்றது. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 6011வது ஹதீஸாக வருகின்றது. இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், ஒற்றுமை என்பது முஸ்லிம்களின் அடையாளம். நமது உடலில் ஒரு உறுப்புக்கு சிரமம் ஏற்பட்டால் அந்த ஒரு உறுப்புக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுவதில்லை, மாறாக உடல் முழுவதும் சிரமத்தை உணர்கின்றது. அதுபோலவே ஒரு முஸ்லிம் சகோதரன் துன்பத்திற்குள்ளாகும் போது மற்ற முஸ்லிம்கள் அவனது வேதனையை உணர வேண்டும், அவரது பிரச்சனைக்கு தீர்வு காண முயல வேண்டும். இன்று தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல பிரிவுகளாக பிரிந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது மிகுந்த வருத்தமான சூழ்நிலையாகும். நம்மிடம் ஒரே இறைவன், ஒரே நபி, ஒரே கலிமா, ஒரே திருக்குர்ஆன், ஒரே கிப்லா, இவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கும்போது நாம் ஏன் அரசியலில் பிரிந்து இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் அன்பு, கருணை, இரக்கம் ஆகியவற்றை ஒற்றுமையின் அடிப்படையாக கூறுகின்றார்கள். அதாவது முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும், சகோதரத்துவ உணர்வுடன் மற்றவரின் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சுயநலத்தை விட்டு ஒட்டுமொத்தமாக சமுதாய நலனை முன்னிலைப்படுத்த வேண்டும். நாம் அரசியலில் ஒற்றுமையாக இருந்தால் நாம் சக்தி வாய்ந்த சமூகமாக தமிழக அரசியலில் மாறலாம். ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் நமது சமுதாயம் பலகீனமாகிவிடும். அரசியலிலும் சமூகத்திலும் நிலையான ஓர் அடையாளம் ஏற்படும். நமது உரிமைகளை பாதுகாக்க ஒற்றுமை மிகவும் அவசியம். அனைத்து பொதுமக்களின் நலன்களையும் பாதுகாக்க முடியும். கல்வி, பொருளாதாரம், சமூக நலம் போன்ற விஷயங்களில் முன்னேற தமிழக முஸ்லிம்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் மூலம் நாம் ஒரு பாடம் பெற வேண்டும். முஸ்லிம்கள் அனைவரும் ஓர் உடலை போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் கொண்டிருக்க வேண்டும். தமிழக முஸ்லிம்களே, நாம் ஒருமித்து ஒற்றுமையாக முன்னேற வேண்டிய தருணம் இது. ஒற்றுமையாக இருந்தால்தான் நம்முடைய எதிர்காலங்கள் பாதுகாக்கப்படும். இனி பாகுபாடுகளையும் பிரிவினைகளையும் மறந்துவிட்டு ஒற்றுமையான சமூகமாக வளர்வோம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா வஜ்மஅ ஷமல்னா வஹ்ஃபது உம்மத்தினா. அல்லாஹுவே, எங்களுடைய இதயங்களை இணைத்துவிடு, பிரிந்து கிடப்பதிலிருந்து மீட்டு எங்கள் சமூகத்தை ஒற்றுமையாக்கி பாதுகாத்துவிடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு.